ஓகே. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஸோ நேற்று நைட் ஏ லெவல் ரிசல்ட்ஸ் வெளியாக இருந்துச்சு. ஸோ நிறைய பேர் நல்ல ரிசல்ட்ஸ் எடுத்திருந்தீங்க, கிளாஸஸில் படித்தவங்க. அதே மாதிரி இன்னும் சில பேர் வந்துட்டு எதிர்பார்த்த ரிசல்ட்ஸையும் விட குறைவான ரிசல்ட்ஸ் எடுத்திருந்தீங்க. இன்னும் கொஞ்சம் பேர் வந்துட்டு ஃபெயில் ஆகியும் இருந்தீங்க. ஸோ அந்த அடிப்படையில் இப்போ ஏ லெவலில் தான் எதிர்பார்த்த அந்த ரிசல்ட்ஸ் எடுத்து குறிப்பிட்ட யூனிவர்சிட்டிஸுக்கு செலக்ட் ஆகுங்கிற ஒரு நம்பிக்கையோடு இருக்கிறார்களுக்கு ஓகே, அதுக்கு வேற ஒரு கைடன்ஸ் ஒன்று இருக்குது. என்ன செய்யணுங்கிறத பத்தி நான் அதை தெளிவாக சொல்றேன். ஸோ இப்ப இந்த வீடியோ என்னத்துக்குன்னு சொன்னா, இப்ப ஏ லெவல்ல நீங்க இப்ப தோற்றி நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ண ரிசல்ட்ஸ் வரல. ஸோ நமக்கு வந்துட்டு 3 வகைகளை பிரிக்கலாம், சரிதானே? உதாரணமாக நம்ம யோசிப்போம். இப்ப இவங்க வந்துட்டு ஏ லெவல்ல வந்துட்டு என்ன செஞ்சுட்டாங்க, ஓகே ஃபெயிலியர் ஆகிட்டாங்க, ரைட்? ஸோ ஃபெயிலியர் சொன்னா மொத்தமாகவே சிலாக்கள் ஃபெயிலியரா இருந்திருப்பீங்க. அதாவது ஃபுல்லா எல்லாமே ஃபெயில் ஆகியிருந்தா ஓகே ஃபெயிலியர். பட் மற்றவங்க எல்லாம் வந்துட்டு டோட்டலா ஃபெயிலியரா டோட்டலா ஃபெயிலியர் இல்லை, பட் அவங்களோட கோலை வந்துட்டு நெருங்கி இருப்பாங்க. ஸோ நம்ம அதை வந்துட்டு 3ஆக பிரிக்கலாம். உண்மையாகவே எப்படி பிரிக்கலாம்னு சொன்னா, ஸ்டூடெண்ட்ஸ்ல ரைட், ஒன்று வந்துட்டு டோட்டலாகவே ஃபெயிலியர் ஆகினார்கள், டோட்டலாகவே 3F எடுத்தார்கள், ரைட். அடுத்தது வந்துட்டு அவங்க நார்மலா படிச்சு நார்மல் ரிசல்ட்ஸ், நார்மலா படிச்சு நார்மல் ரிசல்ட்ஸ் எடுத்தாங்க. இப்ப பெருசா எஃபர்ட் போடல, நார்மலா இவங்க படிச்சாங்க. இவங்களுக்கே தெரியும் வந்துட்டு நம்ம என்னன்னா ஒரு 3C அல்லது ஒரு 3S அல்லது வந்துட்டு ஒரு 2CS தான் நம்ம எடுப்போம் அப்படின்னு சொல்லி நார்மலா படிச்சு நார்மல் ரிசல்ட்ஸ் எடுத்தாங்க. அடுத்தது வந்துட்டு நல்லா படிச்சு வந்துட்டு லோ ரிசல்ட்ஸ் எடுத்தாங்க, நல்லா படிச்சு லோ ரிசல்ட்ஸ் எடுத்தாங்க. ஸோ இந்த கேசஸ் இந்த முறை நான் போன முறை அதுக்கு முந்தின முறை கேள்விப்பட்டதை விட இந்த முறை கூடுதலாகவே நான் கேள்விப்பட்டேன். இப்போ உதாரணமாக 3A எடுக்கணும் இருந்த ஒரு ஆள் ரைட், சிஎஸ் ஒரு பாடம் ஃபெயில், ரைட். அதே மாதிரி நான் நினைச்சிருந்தேன் ஒரு 2AB சரி எடுப்பார் அப்படின்னு நினைச்சிருந்த ஒரு ஆள் வந்துட்டு 2S ஒரு பாடம் ஃபெயில். ஸோ இப்படி ஒரு டிப்பிக்கலான என்னாலேயே எக்ஸப்ட் பண்ண இயலாத மாதிரியான சில ஃபெயிலியர்ஸும் வந்துட்டு என்ன இருந்துச்சுன்னா கிளாஸஸ்ல இருந்துச்சு. ஸோ இப்படியான ஆட்கள் எப்படி இதை வந்துட்டு ஓவர் கம் பண்ற? ஸோ இப்படியான கேசஸ் நடக்கிறது தான். இப்போ என்னோட வந்துட்டு நான் படிக்க போகல கூட நாங்கள் 3 பேர் சேர்ந்து படித்தோம். அப்போ அதுல வந்துட்டு ஒரு ஆளுக்கு வந்துட்டு என்ன நடந்துச்சுன்னா, இதே மாதிரி நாங்க எங்களை 2 பேரையும் விட நல்ல கெட்டிக்கார ஆள் தான். பட் அவருக்கு வந்துட்டு என்னன்னா ரிசல்ட்ஸ் நாங்க எடுத்த ரிசல்ட்ஸையும் விட சரியான குறைவு, கம்பேர் பண்ண இல்லாத அளவுக்கு, யூனிவர்சிட்டி எந்த பண்ணல. ஸோ அந்த அளவுக்கு வந்துட்டு குறைவு. ஸோ அப்படி பார்க்க போக்குல பிள்ளைகள் இது சாதாரணமாக நடக்கிறது தான். ஸோ இதை நம்ம எப்படி வந்துட்டு ஓவர் கம் பண்ற, இதை என்ன மாதிரி நம்ம ஃபேஸ் பண்றதை பத்தி பார்ப்போம். உதாரணமாக டோட்டலாகவே 3F எடுத்தாக்களுக்கு இந்த பேலன்ஸ் ஆக இருக்கிற இந்த 4 மாசத்துக்குள்ள எதுவும் செய்யலாமா அப்படின்னு கேட்டா பிள்ளைகள் எனக்கு தெரியல. ஏன்னு சொன்னா கடவுள் தான் துணை. நீங்க ஒரு வேலை நம்ம 3F தான் ரிசல்ட்ஸ் வரும்னு சொல்லிட்டு கொஞ்சம் ட்ரை பண்ணி படிச்சுட்டு வந்து இருந்தீங்கன்னு சொன்னா ஓகே, ஏதாவது ஒரு பாஸ் பேப்பர் அது செஞ்சு சரி ஒரு 3Sங்கிற நிலைமைக்காவது கொண்டு வரலாம், இல்லாட்டி வந்துட்டு ஒரு C2Sங்கிற நிலைமைக்காவது கொண்டு வரலாம், சரியா? ஆனா இப்ப வரைக்கும் ஒண்ணுமே படிக்கல, 3F தான் ரிசல்ட்ஸ பாக்குறீங்க. இதுக்கு அப்புறம் 4 மாசத்துக்குள்ள எதுவும் செய்யலாமான்னு கேட்டா ஹொனஸ்டா வந்துட்டு நம்ம சொல்ல போனா ஐ டோன்ட் நோ, செய்ய கஷ்டம். அடுத்தது பாப்போம். இப்ப நார்மலா படிச்சு நார்மல் ரிசல்ட்ஸ் எடுத்தாங்க. இப்ப இவர்களுக்கு வந்துட்டு என்னன்னா நான் ப்ரிஃபர் பண்ணுவேன் இந்த 3Cக்கு மேல எடுத்தாக்கள் கட்டாயம் நீங்க என்ன செய்யுங்க சொன்னா செகண்ட் ஷோ செய்யுங்க. ஏன்னா 3Cங்கிறது என்னன்னா நார்மலா வந்துட்டு நீங்க ஒரு எவரேஜா 3 பாடமுமே செய்யக்கூடிய ஒரு ஆள் அப்படின்னு தான் அர்த்தம். ஸோ உங்களால ஏழுமாக இருந்தால் பிள்ளைகள் உங்களுக்கு ஐடியா ஒன்று இருந்துச்சுன்னு சொன்னா கட்டாயம் திருப்பி செய்யணுமாண்டு செய்யறையா இல்லையான்னு யோசிச்சுட்டு இருக்கிறீங்க. ஆனா செய்யற ஐடியாவும் இருக்கேன்னு சொன்னா கட்டாயம் செய்யுங்க. என்ன நான் இந்த இவ்வளவு காலத்துக்குள்ள பிள்ளைகள் நான் பார்த்திருக்கேன், நிறைய பேர் C2S எடுத்தாக்கள் 2CS எடுத்தாக்கள் கூட வந்துட்டு என்ன செஞ்சிருக்கிறாங்கன்னு சொன்னா நமக்கு வந்துட்டு இன்ஜினியரிங் ஃபேக்கல்ட்டியோ இல்லாட்டி மெடிக்கல் ஃபேக்கல்ட்டியோ என்ன பண்ணாங்க. எனக்கு தெரிஞ்சு எங்களுடைய சீனியர்ஸ் வந்துட்டு ஒரு ஆள் தான் 2CS எடுத்தேனோ அவர் வந்துட்டு இன்ஜினியரிங் ஃபேக்கல்ட்டி வந்தார், பேராதனி. ஸோ அந்த மாதிரி பிள்ளைகள் வந்துட்டு பேராதனி எல்லாம் அவர் வந்துட்டு ஜஃப்னா வந்தார் நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி பிள்ளைகள் அப்படி நமக்கு சில விஷயங்கள் இப்போ உதாரணமாக 3C எடுத்த ஒரு ஆளாக இருந்துச்சுன்னு சொன்னா அதை ஹேண்டில் பண்ணி செய்யக்கூடிய ஏழுமா இருக்கும். அவர் உண்மையாகவே தகுதியானவர் என்னத்துக்குன்னு சொன்னா ஓகே இதுக்கு மேல ஒரு 2ABயோ அல்லது வந்துட்டு ஒரு 3Aயோ எடுக்கிறதுக்கு வந்துட்டு ஒரு தகுதியான ஒரு ஆள், சரிதானே?
ஸோ இவரை வந்துட்டு என்ன செய்யணும்டா, கட்டாயம் நீங்க என்ன செய்யலாமாண்டா, ஐடியா இருந்தா நீங்க ட்ரை பண்ணி செய்யுங்க. ரைட். அதுல நான் யாரை ட்ரை பண்ணி செய்யுங்க அப்படின்னு சொல்லுவேன்னா, இதை வந்துட்டு ரெண்டா பிரிக்கலாம். நமக்கு வந்துட்டு மேக்ஸ் ஒன்று இருக்குது ஸ்ட்ரீம்ல, பயோ ஒன்று இருக்குது. சரியா? ஸோ ஹொனஸ்டான டோக் நம்ம பேசுறது வந்துட்டு என்னன்னா, ஹொனஸ்டா நான் சொல்ல போனேன்டா, இதுல யாருக்கு உண்மையாகவே பிரதிபலன் இருக்குது இதை ரிப்பீட் பண்ணி செய்யறதுல அப்படின்னு கேட்டா பயோ வாக்கள் தான் உண்மையாகவே. திருப்பி அவங்க செஞ்சாங்கன்னு சொன்னா ஓகே, மெடிக்கல் ஃபேக்கல்ட்டி போறாருன்னு சொன்னா அவருக்கு வந்துட்டு அதே மாதிரியான ஒரு ப்ளஷர் வந்துட்டு இல்லை. இதே இது நீங்க ஒரு மேக்ஸா இருக்கிறீங்க ஆனா உங்களுக்கு வந்துட்டு கட்டாயம் நீங்க திருப்பி செகண்ட் ட்ரை செய்யணுமா அப்படின்னு கேட்டா நானடா ப்ரிஃபர் பண்ண மாட்டேன் இல்லையா. ஏன் நான் ப்ரிஃபர் பண்ண மாட்டேன்னு சொன்னா, இப்ப உங்களுக்கு எந்தவித கோர்சஸுமே போறதுக்கு விருப்பம் இல்லை, இன்ஜினியரிங் கோர்ஸ் தான் போறதுக்கு விருப்பம். ஆனா நீங்க வந்துட்டு எந்தவித பினான்சியலி வந்துட்டு நீங்க ஒரு பெக் பண்றதுக்கு உங்களுக்கு யாருமே இல்லை அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன்ல நீங்க என்ன செய்யலாமாண்டா, ஓகே திருப்பி ரிப்பீட் படிச்சு நம்ம என்ன செய்யலாம், கவர்மெண்ட்டுக்குள்ளாலே கவர்மெண்ட் இதை வச்சு நீங்க போறதுக்கு யோசிக்கலாம். ஆனா அப்படி இல்லை, உங்களுக்கு பினான்சியலி பெக் பண்றதுக்கு ஆட்கள் இருக்குது, உங்களுக்கு செலவழிக்கலாம்னு சொன்னா பிள்ளைகள் திருப்பி ஒரு வருஷத்தை வேஸ்ட் பண்ணி நீங்க என்ன செய்ய தேவையில்லைன்னு சொன்னா, வருஷத்தை வேஸ்ட் பண்ணி திருப்பி படிச்சு யூனிவர்சிட்டி போயிட்டு ஒரு 5 வருஷத்தை வேஸ்ட் பண்ணி அங்க வந்துட்டு நீங்க என்ன செய்ய தேவையில்லைன்னு சொன்னா, ஏர்ன் பண்றது தானே பிள்ளைகள் நீங்க மெயினாக இருக்க போகுது. ஏன்னு சொன்னா மெட்ஸை பொறுத்த மாட்டேங்க பிள்ளைகள் மோஸ்ட்லி ஜாப் சாட்டிஸ்பேக்ஷன்ங்கிறது வந்துட்டு குறையத்தானே இருக்கும். ஜாப் சாட்டிஸ்பேக்ஷன் எங்க இருக்குமாட்டா பயோல தான் இருக்கும். உதாரணமாக நீங்க எந்த ஃபீல்டுக்குள்ள போனீங்கன்னாலும் சரி, ஒரு எம்எல்எஸ்ஆ போறீங்க, ஒரு பார்மசிஸ்டா போறீங்க, ஒரு டாக்டரா போறீங்க, அல்லது வந்துட்டு ஒரு வெட்டினரியா போறீங்க, அல்லது வந்துட்டு நீங்க வந்துட்டு ஒரு ஃபுட் அண்ட் நியூட்ரிஷன்ஸ் போறீங்க, அப்படி எங்க போனாலும் பிள்ளைகள் ஜாப் சாட்டிஸ்பேக்ஷன்ங்கிறது பயோக்குள்ள இருக்கும் பிள்ளைகள். மேக்ஸுக்குள்ள நீங்க போனீங்கன்னு சொன்னா பிள்ளைகள் உண்மையாகவே உங்களுக்கு நோக்கம் என்ன இருக்க மாட்டா, மோஸ்ட்லி வந்துட்டு ஏர்ன் பண்றதா தான் இருக்கும். ஸோ ஏர்ன் பண்றதுதான் நம்மளோட நோக்கம் அப்படின்னு சொன்னா, இப்ப நான் மேக்ஸுக்கு வந்தது கூட ஏர்ன் பண்றதுதான் என்ன நோக்கம். ஸோ மேக்ஸுக்கு போறதுக்குள்ள ஏர்ன் பண்றதுதான் நம்மளோட நோக்கம் சொன்னா பிள்ளைகள் திருப்பி ரிப்பீட்டடா நம்ம வந்துட்டு செகண்ட் ஷை தேர்ட் ஷை என்று செஞ்சுட்டு இருக்க வேண்டிய அவசியமும் இல்லை. ஏன்னா இப்ப நிறைய விஷயங்கள் வந்துட்டு மாறிட்டு பிள்ளைகள். சரியா? திருப்பி அதே ரிப்பீட்டடான ஒரு லூப்புக்குள்ளேயே சுத்திட்டு இருக்கிற மாதிரி சுத்திட்டு இருக்க தேவையில்லை. இப்ப நீங்க 3C எடுத்து பிள்ளைகள் NDT போயிட்டு பிள்ளைகள், சரியா, NDT எடுத்து நீங்க போயிட்டு அதுக்கு பிறகு வந்துட்டு நீங்க டிகிரி முடிச்சுட்டு பெரலா வந்துட்டு ஃபாரின்ல ஒர்க் பண்ண போகக்குள்ள வார சேலரியும் இதே இது வந்துட்டு என்ன சொன்னா பிள்ளைகள் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு அவரும் அதே பிளானிங் கோர்ஸை செஞ்சுட்டு திருப்பி அங்க போய் வெளிநாட்டுல வந்துட்டு வேலைக்கு பிளேஸ்மெண்ட் ஆக போக்குள்ள வார சேலரியும் வந்துட்டு எப்படின்னா ஈக்குவலா தான் இருக்கும். ஏன்னா இந்த இன்ஸ்டன்ட் வந்துட்டு நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன் யூனிவர்சிட்டியில இருக்க போக்குள்ள ஆக்சுவலான சம்பவங்கள். சரிதானே? என் ஃப்ரெண்ட் அப்படி இப்படின்னு நிறைய விஷயம். சரிதானே? இப்ப நார்மலா வந்துட்டு என்ன நடக்குதுங்கிறது நமக்கு தெரியணும் தானே பிள்ளை. கிரவுண்ட்ல என்ன நடந்துட்டு இருக்கி, ஏன்னா நிறைய பேர் வந்துட்டு என்ன செய்யறாங்கன்னா ஃபாரினர் தான் போறாங்க. ஸோ ஃபாரினர் போக்குல அவங்களுக்கு மார்க்கெட் வரப்போக்குள்ள பிள்ளைகள் இங்க வந்துட்டு கவர்மெண்ட் யூனிவர்சிட்டியா இல்லாட்டி பிரைவேட் யூனிவர்சிட்டியா அப்படின்னு பார்த்துட்டு இருக்கிறது இல்லை. சரிதானே? ஸோ அங்க வந்துட்டு நமக்கு என்ன சொன்னா, நீங்க இந்த ரிலேட்டான கோர்ஸ் செஞ்சுக்கிறீங்களா, இதுல நீங்க நல்லா ஒர்க் பண்றீங்களா, உங்களுக்கு வந்துட்டு ஒர்க் பண்றதுக்குரிய அந்த எபிலிட்டி இருக்குதா, இதுல வந்துட்டு நீங்க வந்துட்டு பிரசன்டேஷன் ஸ்கில்ஸ் இருக்குதா, உங்களோட ஸ்கில்ஸ் வந்துட்டு நீங்க டெவலப் பண்ணிக்கிறீங்களா, எந்த அளவுக்கு நீங்க ஒர்க் பண்ணுவீங்கிறத பார்த்தா பிள்ளைகள் நமக்கு வந்துட்டு சேலரி ஸ்கேல் வந்துட்டு கூட்டிட்டு போகையும் போகுது. சரிதானே? ஸோ ஒரு பேஸ்மெண்டா தான் இருக்குமே தவிர பிள்ளைகள் இது வந்துட்டு நமக்கு வந்துட்டு எந்த யூனிவர்சிட்டியில டிகிரி இருந்தாலும் எந்தவித பிரச்சனையும் இல்லை, நம்ம வந்துட்டு ஒரு ஏர்ன் பண்ணலாம். சரியா? சோ நீங்க கஷ்டப்பட்டு திருப்பி செகண்ட் ஷை செஞ்சு தேர்ட் ஷை செஞ்சு திருப்பி அங்க யூனிவர்சிட்டியில போய் 4 வருஷம் கோர்ஸ் 5 வருஷம் செஞ்சு, சரி 5 வருஷம் போகும் எப்படியும் யூனிவர்சிட்டியில. சோ அது வந்துட்டு என்ன பொறுத்த மட்டுக்கும் மேக்ஸ்ல வந்துட்டு எந்த பாயிண்ட் ஆஃப் வியூல எனக்கு தெரிஞ்ச நாலேஜின் அடிப்படையில வந்துட்டு அது எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு ஒரு வேஸ்ட் மாதிரி தான் சொல்ல போனா. ரைட்டா? சோ உங்களுக்கு வந்துட்டு என்ன ஒரு 2AB ரிசர்ச் எடுத்து இன்ஜினியரிங் கோர்ஸ் கிடைச்சிட்டேன்னா ஒரு பிரச்சனையும் இல்லை, நீங்க தாராளமாக போகலாம். ஆனா இப்ப இப்படியான ஆட்களுக்கு தானே பிள்ளைகள் உதாரணமாக நல்ல ஹை பெர்ஃபார்ம் பண்ற ஒரு ஆள், நல்லாவே படிக்கக்கூடிய ஒரு ஆள் அப்படின்னு சொன்னா அவருக்கு வந்துட்டு யூனிவர்சிட்டி போறது, லெக்சரர் ஆகுறது, அப்படி இப்படின்னு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. அது வேற செக்ஷன். ஏன்னா அது வந்துட்டு உதாரணமாக ஒரு 80 ஒரு குறிப்பிட்ட ஒரு 60 பேர் போறாங்கன்னா 60ல ஒரு 2 பேர் 3 பேர் ஆகிற விஷயம் தான். நம்ம மெஜாரிட்டியை பத்தி தானே பேசணும். நீங்க சோ ரியாலிட்டி என்னங்கிறத விளங்கி பிள்ளைகள் நீங்க உங்களோட டிசிஷனை எடுத்துக்கொள்ளுங்க. ஆனா பயோவா இருந்த பிள்ளைகள் நான் கட்டாயம் உங்களை ரெக்கமெண்ட் பண்ணுவேன், நீங்க திருப்பி செகண்ட் ட்ரை செய்யுங்க. அதே மாதிரி வந்துட்டு நல்லா படிச்சு லோவான ஸ்கோர் எடுத்தாங்க, சோ இவன் வந்துட்டு என்னன்னா இவங்களாலதான் இப்ப என்ன செய்யலாம், இதுல இருந்து ஓவர் கம் பண்ணி வந்து கேட்கலாம், இதை எப்படி நான் பிஹேவ் பண்றேன், இதை எப்படி நான் வந்துட்டு தாங்கி கொள்றேன், இதுல இருந்து ஓவர் கம் பண்ணி வரதான் பிள்ளைகள் உண்மையாவே வந்துட்டு நமக்கு அடுத்த சக்சஸ் கொண்டு வந்து சேர்க்க போகுது. சரிதானே? சோ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் ரிசர்ச் நான் கேள்விப்பட்டேன், ஒரு பாடம் ஃபெயில், அன்எக்ஸ்பெக்டட்.
அன்எக்ஸ்பெக்டடான சில விஷயங்கள் பிள்ளைகள் உண்மையாகவே நான் எதிர்பார்க்கவே இல்லை. இவர் வந்துட்டு ஃபெயில் ஆகுவாரா இல்ல இவர் வந்துட்டு ஃபெயில் ஆகுவாரா என்று நான் எதிர்பார்க்கவே இல்லாத ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு என்ன நடந்துச்சுன்னா ஃபெயில் ஆகி இருந்துச்சு. சரி, இருந்தாலும் பரவாயில்ல பிள்ளைகள், நீங்க ஹோப்பை விட்டுருவானா என்ன செய்யுங்கன்னு சொன்னா திருப்பி இருக்கிற ஒரே ஒரு விஷயம் என்னன்னா ரீஸ்டார்ட் பண்றதை தவிர வேற எந்த வழியுமே இல்லை. சோ திடமான நம்பிக்கை, உறுதியான ஒரு நம்பிக்கை இல்ல இந்த முறை போயிட்டு ஓகே எழுதி பாக்குறது தான் ஃபர்ஸ்ட் ஷே, எடுபடுறதுக்கு செகண்ட் ஷே, நம்ம எடுபடுறோம் இந்த செகண்ட் ஷேல அப்படியே இந்த மாதிரியான ஒரு தோட்ல நீங்க வந்தீங்கன்னா தான் பிள்ளைகள் என்ன செய்யலாம்டா நீங்க இதை வந்துட்டு சக்சஸ் ஆக முடிக்கலுமாக இருக்கும். இப்ப என்ன விஷயம் பண்ணா பிள்ளைகள், இப்ப 3A எடுக்கிற ஒரு ஆள் வந்துட்டு சிஎஸ்எஃப் எடுக்க ரிசல்ட்ஸ் வந்திருக்குதுன்னு சொன்னா அந்த சோகத்துல இருந்து மீண்டு வாரதுங்கிறது கஷ்டம். ஆனா உண்மையாகவே ஒரு 1 வீக்குக்குள்ள சரி எப்படியோ நீங்க வந்துட்டு அவங்க ரிகவர் பண்ணி, ஏன்னா இப்ப இருக்கிறது வந்துட்டு நமக்கு ஆக்சுவலா பார்க்க போனா ஒரு 4 மந்த்ஸும் ஒரு 4.5 மந்த் தான் இருக்குது. சரியா, 4.5 சரியா, ஒரு 4.5 மாசம் தான் இருக்குது. சரியா, சோ அதுக்குள்ள நம்ம என்ன செய்யணும்னா நம்மள வந்துட்டு குயிக்கா வந்துட்டு திருப்பி எல்லாத்தையுமே பேக்கப் பண்ணிட்டு அவ்வளவு பெரிய ஒரு டைம் ஒன்று எடுக்க போறது பிள்ளைகள் நல்லா படிச்சு லோவான ஸ்கோர் எடுத்த பிள்ளைகளுக்கு ரிகவர் ஆயிடுவீங்க குயிக்கா. பட் நீங்க மென்டலா வந்துட்டு என்ன செய்யணும்னு சொன்னா கட்டாயம் ஒரு மென்டலா உங்களை ப்ரிப்பேர் பண்ணணும். ரைட்டா, அதுதான் இதுல இருக்கிற மிக முக்கியமான விஷயம். சரி, ஓகே. அப்ப அதுல நம்ம பார்த்தோம்னு சொன்னா பிள்ளைகள், நான் சும்மா எந்த ஒரு லைஃப் ஸ்டோரி அப்படின்னு சொல்ல போனா பிள்ளைகள், நானும் வந்துட்டு என்ன செஞ்சேன்னு சொன்னா ஃபர்ஸ்ட் ஷைல நான் வந்துட்டு அவ்வளோவா பெர்ஃபார்ம் பண்ணல. நானும் செகண்ட் ஷை தான். ஸோ ஃபர்ஸ்ட் ஷைல நான் எனக்கு நார்மலா வந்துட்டு ஒரு ரிசல்ட்ஸ் ஒன்று வந்துச்சு, ஒரு நல்ல ரிசல்ட்ஸ் ஏபிசி. ஸோ நல்ல ரிசல்ட்ஸ் டிஸ்ட்ரிக்ட் 60 நினைக்கிறேன். ஸோ அந்த டைம்ல நான் இப்ப எந்த உண்மையான ஸ்டோரியை நான் சும்மா சொல்றேன், என்ன நடந்துச்சு, நான் எப்படி அதை ஓவர் கம் பண்ணி வந்தேங்கிறத பத்தி சொல்றேன். பட் இப்படியான ஒரு சுச்சுவேஷன்ல இருக்கிற ஒரு ஆளுக்கு வந்துட்டு கட்டாயம் மேபி ஏதோ ஒரு வகையில இது ஹெல்ப் பண்ணலாம். சரியா, ஸோ எனக்கு ரிசல்ட்ஸ் வந்துச்சு பிள்ளைகள். ரிசல்ட்ஸ் வந்த டைம்ல நான் வந்துட்டு அந்த டைம்ல பெரிய மெச்சூர்டும் இல்லை, ஒரு 18 வயசு 19 வயசு தானே. ஸோ நான் தான் இந்த ரிசல்ட்ஸை பார்த்தேன், சும்மா போன்ல வந்துட்டு அடிச்சு பார்த்தேன் ஏபிசி ரிசல்ட். எனக்கு அதை பத்தி ஒரு கவலையுமே இருக்காது. ஸோ இப்ப நான் வந்துட்டு சும்மா இருக்க போகல, இனி வீட்டை வந்து ஆக்கள் வந்து இனி வீட்டு ஆக்களுக்கு திருப்பி திருப்பி கதைச்சு இல்ல நீ எடுபடுவான் நாங்க எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்தேன் அது இதுன்னு சொல்லிட்டு நிறைய கதைக்க போகல. கொஞ்சம் கொஞ்சமா நமக்கு அப்செட் ஆக தொடங்கிச்சு. ஆனா எந்த ஃபுல் ஹோப் வந்துட்டு என்ன பிள்ளைங்க, நான் எப்படியுமே செகண்ட் ஷைல எடுபட்டுருவேன் ஒரு நம்பிக்கை ஒன்று இருந்துச்சு. செகண்ட் ஷைல எடுபட்டுருவேன். ஆனா நான் ஃபர்ஸ்ட் ஷை படிக்கல. செகண்ட் ஷைல என்னடா ஃபர்ஸ்ட் ஷைல எனக்கு கொஞ்சம் சில டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருந்துச்சு. ஆக்சுவலா சொல்ல போனா போன், அடுத்தது வந்துட்டு போன் ஃபர்ஸ்ட் டைம் நான் யூஸ் பண்ணதுனால நிறைய பிரச்சனைகளுக்கு வீடியோ கேம் அடிக்டட் ஆகினேன். அப்படி இப்படின்னு சொல்லி நிறைய கிளாஸஸ் மிஸ் பண்ணேன். கிளாஸஸ் போகாம நிறைய யூனிட்ஸ் கவர் பண்ணி கேளாம கடைசி டைம்ல. அப்ப நான் கடைசியில படிச்சது கூட வந்துட்டு பிள்ளைகள் என்னன்னா 2AFக்கு தான் பிள்ளைகள் படிச்சேன். 2A ஒரு எஃப்ஓ இல்லாட்டி எஸ்ஓ வந்தா ஓகேன்னு சொல்லிட்டு திருப்பி அதே வந்துட்டு எப்படி நடந்துச்சுன்னா ஏபிசிஎம் அது இருந்துச்சு. ஏன்னா கடைசி டைம்ல நான் கொஞ்சம் பிசிக்ஸை டீப்பா படிக்க போகக்குள்ள இடையில மேக்ஸ் கொஞ்சம் மூடுபட்டுட்டு கெமிஸ்ட்ரியிலேயே தான் வந்துருந்துச்சு. ஸோ ஏபிசிங்கிற ரிசல்ட்ஸ் வந்துருச்சு. எனக்கு ஓகே, லிட்டரலி எனக்கு அது வந்துட்டு அது சந்தோஷமா தான் இருந்துச்சு. அந்த ரிசல்ட்ஸ் எனக்கு ஓகே இருந்துச்சு. ரைட், அப்ப திருப்பி நான் இப்ப ஸ்டார்ட் பண்ண போகக்குள்ள என்ன நடந்துச்சுன்னா பிள்ளைகள், நான் மட்டும் தனியே இருந்து படிக்கிறதுங்கிறது நடக்காத காரியம். ஏன்னா எனக்கு வந்துட்டு சின்ன வயசுல இருந்தே வந்துட்டு யாரோட சேர்ந்து படிக்கிறது தான் வந்துட்டு சரியான இன்ட்ரெஸ்ட். அப்படியே இருந்த மாதிரி தான் நான் படிப்பேன். தனியே இருந்து படிக்கிறதுங்கிறது நடக்காத காரியம். அப்ப நான் என்ன செஞ்சேன்னு சொன்னா, எங்கட இப்ப இப்படியான ஒரு சிச்சுவேஷன்ல நல்ல ரிசல்ட்ஸ் எதிர்பார்த்து ஒரு லோ ரிசல்ட்ஸ் வந்திருக்குன்னு தானே பிள்ளைகள், அப்படியான ஆட்களை நான் கண்டாக்ட் பண்ணேன். ரைட், நம்ம வந்துட்டு என்ன செய்வோம்னா சேர்ந்து படிப்போம். அப்ப நான் வந்துட்டு என்ன செய்யறேன்னா உங்களுக்கு கெமிஸ்ட்ரியை பொறுப்பெடுங்க. கெமிஸ்ட்ரியை நான் வந்துட்டு என்ன செய்வேன்னா ஃபர்ஸ்ட்ல இருந்து கடைசி மட்டும் உங்களுக்கு படிப்பேன். எந்த பிரச்சனையும் இல்லை, நான் உங்களுக்கு தேவையான விஷயங்களை சொல்லி தருவேன். பட் நீங்க வந்துட்டு எனக்கு என்ன செய்யணும்னா பிசிக்ஸை பொறுப்பெடுக்கணும். பிசிக்ஸை பொறுப்பெடுத்து வந்துட்டு நீங்க என்ன செய்யணும்னா படிப்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு டீல் மாதிரி நான் வந்துட்டு ஓகே நம்ம இப்படி செய்வோம். ஸோ இந்த டைம்ல இது ஒர்க் அவுட் பண்றேன், எப்படி நாங்க வந்துட்டு படிச்சோங்கிறத பத்தி நான் சொல்றேன். சரியா, நாங்க ஒரு 3 பேர் செட் ஆகி படிச்சோம். ஓகே, ஸோ அந்த அடிப்படையில நான் வந்துட்டு படிக்கிறதுக்கு என்ன ஒரு என்ன வந்துட்டு ரிகவர் பண்றதுக்கு என்ன ஒரு மெத்தடை நான் யூஸ் பண்ணுவேன் பிள்ளைல, எனக்கு ஃபர்ஸ்ட்டுக்கு இருந்து செகண்ட் ஷை படிக்கணும் இருக்கிறது கஷ்டமா இருந்துச்சு. என் மென்டல் தோட் வந்துட்டு நம்ம செகண்ட் ஷை போகணும், செகண்ட் ஷை படிக்கணும் இருந்தாலும் எனக்கு இருக்கிறது கஷ்டமா இருந்துச்சு. என்னன்னு சொன்னா என்ன சுத்தி இருந்த எல்லாருமே வந்துட்டு என்ன மெடிக்கல் ஃபேக்கல்டி. இப்போ என்ன பெஸ்ட் ஃப்ரெண்ட் வந்துட்டு ஒரு மெடிக்கல் ஃபேக்கல்டி என்கிட்ட வந்தான். என்ன இன்னொரு நல்ல பழகிற ஃப்ரெண்ட் ஒருத்தன் மெடிக்கல் ஃபேக்கல்டி, அவன் ஜப்னா யூனிவர்சிட்டி போயிட்டான். ஸோ மற்றவன் வந்துட்டு இன்ஜினியரிங் ஃபேக்கல்டி போனாலும் அப்படி இப்படின்னு சொல்லி பார்க்க போகக்குள்ள எனக்கு வந்துட்டு அது என்னன்னு சொன்னா நிறைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ஸ்கூல்ல இருந்து அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நிறைய பேருக்கு தெரியா நான் இப்படி வந்து விளையாட்டு காட்டிட்டு இருக்கேன், நிறைய பேருக்கு தெரியாது. இப்போ இந்த பெஸ்ட் ஃப்ரெண்ட் கூட அவன் வந்துட்டு எத்தனையோ தடவை கூப்பிட்டான், வா நான் படிச்சு தரேன், கிளாஸஸுக்கு வா, இந்த கிளாஸஸ்க்கு வா, அந்த கிளாஸஸ்க்கு வா. நான் அந்த டைம்ல வந்துட்டு நீ என்ன கிளாஸுக்கு வேணாலும் போ, வேண்டாம் போ,
பட் நான் வந்துட்டு இப்போதைக்கு பிசிக்ஸுக்கு போற ஐடியா ஒன்று இல்லை. ஏன்னா அந்த டைம்ல ஜூம் கிளாஸஸோ வேற எந்த ரிகவர் பண்ணி கொடுத்துக்கு மாதிரி எந்த வித ஆப்ஷன்ஸும் இருக்கல. ஸோ அந்த டைம்ல நான் ஒரு பிரதர் ஒரு ஆளை கண்டெக்ட் பண்ணேன். அவர் வந்துட்டு எப்படி அந்த டைம்ல எடுபட்ட ஒரு நல்ல ஒரு இன்ஜினியர் ஒரு ஆள் தான் பெஸ்டா பிசிக்ஸ் செய்வாரு. கண்டெக்ட் பண்ணா அவர்கிட்ட இருந்து ஹெல்ப் வரும் எதிர்பார்த்தேன். அவர்கிட்ட இருந்து ஹெல்ப் வரல. அப்ப எனக்கு மேக்ஸ்லயும் அதே மாதிரி வீக்கா தான் இருந்தேன். பட் மேக்ஸ்ல நான் ஒரு ஆள்கிட்ட இருந்து ஹெல்ப் பண்ண வந்துச்சு. அவர்கிட்ட மாதிரியா ஃபுல்லா படிச்செடுத்து அது ஒரு ஏக்கி மாதிரி படிச்சு எடுத்துட்டேன். இது வராலும் இந்த பேக்கப் வரலங்கிறதுனாடி அது வந்துட்டு ஃபுல்லாவே வந்துட்டு அப்செட் ஆகுது. அப்ப கடைசி டைம்ல அப்படி விடுபட்டு. ஸோ நான் இதை எப்படி இதை வந்துட்டு செகண்ட் ஷே படிக்கிறதுக்கு இருந்தேன் அப்படின்னு சொல்லி பார்த்தா பிள்ளைகள், ஃபர்ஸ்ட்டுக்கு நான் ஒரு டெலிகிராம் குரூப் ஒன்ல ஜாயின் பண்ணேன். டெலிகிராம் குரூப் ஒன்ல பிசிக்ஸுக்கும் கெமிஸ்ட்ரிக்கும் ஜாயின் பண்ணா இனி அவங்க போடுற கேள்விகளுக்கு வந்துட்டு என்ன செய்யறேன், இங்க இருந்து எலபரேஷன் அனுப்புறேன். பிசிக்ஸுக்கு அனுப்ப மாட்டேன், கெமிஸ்ட்ரிக்கு நிறைய அனுப்புவேன். கெமிஸ்ட்ரிக்கு நான் வந்துட்டு எந்த வித தியரியுமே படிக்கல. செல்ல போனா எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு எந்த வித தியரியுமே படிக்கல. நான் வந்து டவுட் தான் கிளியர் பண்றேன். எல்லாருக்குமே டவுட் தான் கிளியர் பண்றேன். ஒரு முக்கியமான விஷயம் இருக்குன்னா என்ன பிள்ளைகள், நீங்க அடுத்தவன் விஷயத்துக்காக வேண்டி ஓடினீங்கன்னா அல்லாஹ் வந்துட்டு உங்களோட விஷயத்துக்காக வேண்டி ஓடுவான். ஸோ நீங்க அடுத்தவனுக்கு எவ்வளவுக்கு எவ்வளவு ஹெல்ப் பண்றீங்களோ அதே மாதிரி இறைவன் வந்துட்டு உங்களுக்கு என்ன செய்வான்டா அதே அளவுக்கு ஹெல்ப் பண்ணுவான். அந்த அந்த ஒரு தோட்டை நீங்க வந்துட்டு நம்பணும். சரியா? செகண்ட் ஷேயை பொறுத்த மட்டும் என்ன பிள்ளைகள், உண்மையாகவே இறைவனோட நெருக்கம் வந்துட்டு உங்களுக்கு என்ன நடக்கும்னா அதிகரிக்கும் செகண்ட் ஷேல. ஃபர்ஸ்ட் ஷேயோட என்டர் பண்ணி போற ஆளுக்கு வந்துட்டு என்ன சொன்னா நமக்கு வந்துட்டு பெரிய கஷ்டம் ஒன்று காட்டாது அவருக்கு ஃபர்ஸ்ட் ஷேல போகக்கூட படிப்பு கஷ்டத்தை தவிர. ஆனா செகண்ட் ஷேங்கிறது பிள்ளைகள் படிப்பு கஷ்டத்தையும் தாண்டி ஃபெமிலி ப்ரெஷர், அடுத்தது நம்ம இந்த வருஷம் விடுபடுவோமா இல்லையா, மென்டல் ப்ரெஷர்ஸ், நிறைய ப்ரெஷர்ஸை ஹேண்டில் பண்ண வேண்டி வரும். ஸோ இங்க வந்துட்டு நீங்க என்ன செய்வீங்கடா, நல்லா பதப்படுத்தப்படுவீங்க. சரியா? இறைவனோட ஒரு நல்ல தொடர்பு உங்களுக்கு வரும் பிள்ளைகள். சரியா? சோ அதே மாதிரி தான் பிள்ளை நான் என்ன ஸ்டார்ட் பண்ணேன்னா டெலிகிராம் குரூப்ல ஜாயின் பண்ணேன். நிறைய டவுட்ஸ் கிளியர் பண்ணேன். அட் த சேம் டைம் வந்துட்டு என்னன்னா நான் இப்ப 3 பேரோட சேர்ந்து படிக்கிறதுக்கு இதாக இருந்தேன், அக்ரி ஆகிருந்தேன். அவங்களுக்கு வந்துட்டு என்ன செய்யறேன்னா கிளாஸஸ் செய்யறேன், எனர்ஜெட்டிக்ஸ் செய்வேன். அதே மாதிரி ஆர்கானிக் எல்லாம் ஃபுல்லா செஞ்சேன். சரியா? சோ அந்த மாதிரி வந்துட்டு என்ன செய்யறேன்னா ஃபுல்லா எலபரேஷன் பண்றது, விளக்கம் எழுதுறது, புது புது கேள்விகள் செய்யறது. ஸோ ஃபுல்லாவே வந்துட்டு என்னன்னா கொஸ்டின்ஸுக்குள்ள தான் போயிட்டு இருந்துச்சு. சரியா? அப்ப அது முதலாவது விஷயம். ஸோ நான் ஓவம் கம் பண்ணதுல முதலாவது விஷயம் நான் என்ன செஞ்சேன்னு சொன்னா ஒரு டெலிகிராம் குரூப்ல போயிட்டு ஜாயின் ஆகி எலபரேஷன் செஞ்சேன். சரியா? இது நடந்துச்சு. அடுத்தது வந்துட்டு நான் என்ன செஞ்சேன்னு சொன்னா பிள்ளைகள், பேப்பர்ஸ் செய்ய போக்குள்ள ஃபுல் பேப்பர்ஸ் தான் செஞ்சேன். தனியா வந்துட்டு யூனிட் வைஸாவோ இல்லாட்டி ரிவிஷனோ அப்படி எதுவுமே செய்யலை. ஃபுல் பேப்பர்ஸ் தான் செஞ்சேன். ஸோ எப்பயுமே பிள்ளைகள் ஃபுல் பேப்பர் செஞ்சீங்க சின்னாத்தான் பிள்ளைகள் நமக்கு என்ன நடக்கும்னா எல்லா செக்ஷனுமே கவர் ஆகும். இப்ப நீங்க ரிப்பீட்டர்ஸ் தானே. ஸோ ரிப்பீட்டர்ஸ் அங்க போக்குள்ள வந்துட்டு என்ன பிள்ளைகள் உங்களுக்கு ஃபுல் செக்ஷனுமே கவர் ஆகணும்னு சொன்னா நீங்க வந்துட்டு யூனிட் வைஸா செஞ்சீங்கன்னு சொன்னா எந்த வித சக்சஸுமே இல்லை. ஸோ நீங்க இங்க வந்துட்டு மெயினாக செய்யணும் என்ன பிள்ளைகள், ஃபுல் பேப்பர் செய்யணும். கட்டாயம் ஃபுல் பேப்பர். சரியா? கட்டாயமா நீங்க வந்துட்டு ஃபுல் பேப்பர் செய்யுங்க. அதே மாதிரி என்ன பிள்ளைகள் இந்த நீங்க நார்மலா வந்துட்டு ஒரு விஷயத்துக்கு நீங்க சாக்ரிஃபைஸ் பண்ண போறீங்க என்று முடிவெடுத்துட்டீங்கன்னா எல்லாத்தையுமே சாக்ரிஃபைஸ் பண்ணணும். இப்ப கொஞ்ச நாள் வந்துட்டு நம்ம வந்துட்டு இதாயிருக்கிற வீக் ஆயிருக்கிற நம்மளோட கோலை மறந்து போய் திரிகிற, அப்படி இல்லாம நம்ம வந்துட்டு என்னன்னு சொன்னா கொஞ்ச நாள் நம்ம வந்துட்டு எல்லாமே செய்யற, அப்படின்ற மாதிரி நம்ம வித்தியாசமா ஒரு டைமுக்கு ஒரு மாதிரி இன்னொரு டைமுக்கு இன்னொரு மாதிரி நம்ம ஆக்ட் பண்ணோம்னு சொன்னா பிள்ளைகள் நமக்கு ஐனிக்கு வந்துட்டு நம்மளோட கோலை வந்துட்டு ரீச் பண்ணிடலாம இருக்கு. அத நான் ரீசெண்டா ஒரு புக் ஒன்று வாசிச்சேன். என்ன பிள்ளைகள் அதுல சொல்லி இருந்துச்சு, ட்ரஸ்ட் த சிஸ்டத்தை நீங்க வந்துட்டு நம்புங்க, டோன்ட் ட்ரஸ்ட் த கோல். உங்களோட கோலை வந்துட்டு நம்பாதீங்க. இப்ப நீங்க ஒரு சிஸ்டம் ஒன்றுக்குள்ளால போனீங்கன்னா பிள்ளைகள் நீங்க எப்படியுமே அந்த கோலை அச்சீவ் பண்ணிடுவீங்க. இப்ப ரீசெண்டா அதுல வந்துட்டு ஒரு கதையோடு இருந்துச்சு. என்னன்னு சொன்னா பிள்ளைகள், உதாரணமாக ஒரு சைக்கிள் டீம் உண்டு, ஒரு சைக்கிளிங் செய்யற டீம் உண்டு, பிரிட்டிஷ் டீம் உண்டு. அப்ப அந்த பிரிட்டிஷ் டீம் வந்துட்டு எப்பயுமே வந்துட்டு ஒரு வீக்கான ஒரு பொசிஷன்ல தான் அவங்களோட ஒலிம்பிக் கேம்ஸ் எல்லாம் வந்துட்டு என் பண்ணுவாங்க. ஸோ இந்த சைக்கிள் டீமை வந்துட்டு என்ன செய்யறாங்க என்று சொன்னா இம்ப்ரூவ் பண்றதுக்கு ஒரு கோச் ஒரு ஆள் அனுப்பி வைக்காங்க. ஸோ இப்ப இவர் என்ன செய்யறாருன்னா இவரோட நோக்கம் வந்துட்டு என்னன்னா ஒரு சாம்பியன்ஷிப் அடிக்கிறதுங்கிறது இவரோட நோக்கம் இல்லை. இவரோட நோக்கம் என்ன என்று சொன்னா நான் வந்துட்டு இந்த டீமை ஒரு நாளைக்கு 1% வந்துட்டு இம்ப்ரூவ் பண்றேன் அப்படி என்று சொல்லிட்டு வந்துட்டு ஒரு ஐடியா இருக்காரு. சரியா? ஒரு சின்ன விஷயத்தால நான் வந்துட்டு இம்ப்ரூவ் பண்றேன், எனக்கு வந்துட்டு சாம்பியன்ஷிப் அடிக்கணுங்கிறது நோக்கம் இல்லை. சரியா? அப்ப அவர் என்ன செய்யறாருன்னு சொன்னா சின்ன மாற்றங்களை செய்யறாரு. உதாரணமா சைக்கிள் சீட்டை மாத்துற, அடுத்தது வந்துட்டு என்ன செய்யறாரு, அவங்க பூட்டிக்கிற அந்த ஸ்விட்டை மாத்துற, அடுத்தது வந்துட்டு அவங்க படுக்கிற அந்த பெட்டை மாத்துற. சரியா? அடுத்தது அவங்களோட உணவு பழக்க வழக்கத்தை மாத்துற, அவங்க எக்ஸசைஸ் பண்ற மெத்தட்ஸை மாத்துற. இதெல்லாம் பார்க்க போக்குள்ள பிள்ளைகள் என்னன்னா
அவங்களுக்கு விளங்காது நம்ம சாம்பியன்ஷிப் அடிக்கிறது ப்ரிப்பேர் ஆகிட்டு இருக்கோம்னு சொல்லிட்டு. ஸோ அதுல என்ன விஷயம்னா, நம்ம ஏதாவது ஒரு ஹேபிட்டை வந்துட்டு தொடர்ச்சியாக நம்ம செஞ்சு 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 வந்தோம்னு சொன்னா, ஒரு 3 மாசத்துக்கு நம்ம தொடர்ச்சியாக செஞ்சு வந்துட்டோம்டா, அதால வார அவுட்புட் வந்துட்டு நமக்கு எதிர்பார்க்க இயலாத அளவுக்கு ஒரு பிரம்மாண்டமான அவுட்புட்டாக இருக்கு. சரிதானே? ஸோ இப்ப நீங்க உதாரணமாக ரீசெண்டா காத்தாங்குடியில வந்துட்டு ஒரு ஐலண்ட் ஃபர்ஸ்ட் வந்த பொடியன் ஒன்று வந்து இருந்துச்சு, ஃபர்தான்னு சொல்லி. ஸோ நீங்க நினைக்கிறீங்களா அந்த சக்சஸ் வந்துட்டு ஒரு வித்தின் 5 மந்த்ல ஒரு அவுட்புட் ஆயிருக்கும்னு சொல்லிட்டு, இல்ல வந்துட்டு ஒரு 1 இயர்ல அவுட்புட் ஆயிருக்கும்னு சொல்லி நினைக்கிறீங்களா? நிச்சயமா இருக்காது. சரிதானே? ஸோ சக்சஸ்ங்கிறது பிள்ளைகள் கொலபரேட்டிவ் ஆஃப் ஒர்க்ஸ், கொலபரேட்டிவ் ஆஃப் சிங்கிள் அட்டம்ஸ், நம்மட முயற்சி. சரிதானே பிள்ளைகள்? ஸோ இதுல எல்லாத்தோட கூட்டுத்தொகையும் தான் பிள்ளைகள் சக்சஸ். சும்மா சாதாரணமாக ஒரே நைட்ல ஓவர் நைட்ல நமக்கு சக்சஸ் வருமானு கேட்டா அது ஒரு காலமே வராது. சரிதானே? சோ நான் என்ன சொல்லுவேன்னா பிள்ளைகள், நீங்க ஒரு சிஸ்டம் ஒன்றை மோடிஃபை பண்ணுங்க. இப்போ உதாரணமாக நான் காலையில வந்துட்டு 5 மணிக்கு எழும்புறது தான், ஏன்னா நைட்ல வந்துட்டு 10 மணிக்கு தூங்கிடணும். இல்ல எனக்கு வந்துட்டு என்னன்னா இந்த டைம் ஷெடியூல மாத்தலாம் அப்படி இப்படின்லாம் இல்ல பிள்ளைகள். மாத்தலாம் நினைச்சா மாத்தலாம், யாராலையும் மாத்தலாம். நிறைய பேர் சொல்லுவாங்க நைட்ல படிச்சா எனக்கு ஏறுது இல்ல, காலையில படிச்சா நைட்ல படிச்சா தான் ஏறுது, காலையில படிச்சா ஏறுது இல்ல, அப்படி இப்படின்லாம் சொல்லுவாங்க. பட் என்ன பிள்ளைகள், காலை நேரத்துல தான் பிள்ளைகள் பரக்கத் இருக்குது. சரிதானே? அதாவது இறைவனுடைய ரஹ்மத் இருக்குதுன்னு சொல்லுவோம். சரியா? அருள் இருக்குது. ஸோ காலை நேரத்துல 7 மணி அளவுக்கு நீங்க படிக்க பாருங்க. உதாரணமாக 4 மணிக்கு எழும்புறது, இறைவன்ட்ட வந்துட்டு என்னன்னா நம்மளோட தேவைகளை முன் வைக்கிறது. ஸோ என்னன்னா நீங்க அதை ட்ரஸ்ட் பண்ணீங்கன்னா, ஸ்பிரிச்சுவலா எந்த அளவுக்கு நீங்க வந்துட்டு நெருங்குறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்துட்டு அது கிடைக்கக்கூடியதா இருக்கும். நான் ஃபாலோ பண்ணது பிள்ளைகள், நான் என்ன செய்வேன் சொன்னா, எதை கேட்கறதா இருந்தாலும் அந்த டைம்ல இறைவன்ட்ட தான் கேட்கிறேன். நான் ஒரு சின்ன ஒரு ரோட்ல வந்துட்டு எனக்கு எந்த அளவுக்கு இன்ஜினியரிங் அந்த டைம்ல விருப்பமா இருந்துச்சுன்னு சொன்னா, இப்போ ஒரு சின்ன ஒரு கல் ஒன்று இருந்துச்சு நான் ரோட்ல போகக்குள்ள, அதை தட்டி விட்டு போட்டு கூட நான் என்ன செய்வேன்னு சொன்னா, அவ்வளோ எனக்கு வந்துட்டு எப்படியாவது இந்த முறை இன்ஜினியரிங் போறதுக்குரிய பாக்கியத்தை தான். ஸோ ஏதாவது ஒரு தரவை, ஏதாவது ஒரு விஷயத்தை நம்ம செஞ்சு 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 வரப்போக்குள்ள ஏதாவது ஒரு தரவையில நம்மட அந்த துவாவை அல்லாஹ் அங்கீகரிச்சிடுவான். சரிதானே? ஸோ அங்கீகரிச்சான்னு சொன்னா அதுக்கப்புறம் நம்ம எதையுமே யோசிக்கவே தேவையில்லை. அதுக்குரிய சும்மா நம்மளோட எஃபர்ட்டை மட்டும் போட்டிருந்தோம்னா சரி, அதுக்கப்புறம் அவன் வந்துட்டு என்ன செய்வான்டா அதுக்குரிய இதை தருவான். ஆனா எஃபர்ட் போடாம தருவானா அப்படின்னு கேட்டா இல்ல, நிச்சயமா தரமாட்டான். ஸோ எஃபர்ட் போட்டீங்கன்னா மட்டும்தான் எல்லாருக்கும் கிடைக்கும். யாரு வந்துட்டு முயற்சி செய்யறாரோ, முயற்சி செய்தவர் தான் பெற்றுக்கொள்வார், தண்டித்தவன் பெற்றுக்கொள்வான். சரிதானே? ஸோ நீங்க வந்துட்டு சும்மா இருந்துட்டு உங்களுக்கு ரிஸ்க் வரும், இல்லாட்டி நீங்க சும்மா இருந்துட்டு வந்துட்டு பெருசா எஃபர்ட் போடாம நமக்கு துவா அங்கீகரிக்கப்பட்டிருக்கும்னு சொல்லிட்டு சும்மா இருந்தீங்கன்னா ஒரு காலமே அது நடக்காது. ஸோ ஸ்பிரிச்சுவலா உங்களை எந்த அளவுக்கு நீங்க வந்துட்டு முன்னேற்ற இயலுமோ அந்த அளவுக்கு முன்னேற்ற நீங்க தான் பிள்ளைகள் வந்துட்டு உங்களுக்கு ஒரு ஃபைனலான அவுட்புட் வரும். ஸோ நான் வந்துட்டு அதை தான் ஃபாலோ பண்ணேன். ஸோ நான் வந்துட்டு என்ன செய்வேன் சொன்னா, எனக்கு இன்ஜினியரிங் கிடைக்கணும்னு சொல்லிட்டு ஒரு 2 ரக்காத் சுன்னத் தொழுவேன் கிடைக்கிற டைம்ல. அடுத்தது வந்துட்டு தொழுது முடிஞ்ச ஒவ்வொரு முறையுமே வந்துட்டு சுஜூது செஞ்சு வந்துட்டு அதுல நான் வந்துட்டு சும்மா தனியாக ஒரு சுஜூது செஞ்சு வந்துட்டு அல்லாஹ்ட்ட கேட்பேன். அதே மாதிரி வந்துட்டு இப்படியான சந்தர்ப்பங்கள்ல நிறைய விஷயங்கள், அதே மாதிரி மிக முக்கியமான விஷயங்களில் அடுத்தாக்களை வந்துட்டு கவனிக்கிறது, அடுத்தாக்களுக்காக வேண்டி செயற்படுறது. ஸோ இதெல்லாம் வந்துட்டு கண்டிப்பா உங்களோட ரிசர்ச்ல இம்பாக்ட் பண்ணும், நிச்சயமாக பண்ணும். சரிதானே? ஸோ அதை நீங்க ஃபீல் பண்ணுவீங்க, அந்த விஷயத்தை நீங்க ஃபீல் பண்ணுவீங்க, கண்டிப்பா எங்கேயோ இடத்த ஃபீல் பண்ணுவீங்க. ஏன்னா தெரியாத ஒரு 2 MCQக்கு நீங்க சும்மா அடிச்சு போட்டு வருவீங்க, அது சரியா இருக்கும். இந்த A-level 2018 தெரியாம வந்துட்டு 2 MCQ நான் சும்மா அடிச்சேன், 2மே சரி. சரிதானே? தெரியாம 2 MCQ அந்த கேள்வி செஞ்சு செஞ்சு பார்த்தேன், விட வரல, 2க்கு அடிச்சேன், 2மே சரி. 2க்குமே தேர்ட் ஆன்சர் தான் அடிச்சேன். இப்ப எங்க ஆகுமிக்குது கெமிஸ்ட்ரியில. சரிதானே? ரைட். அந்த அடிப்படையில பிள்ளைகள் நம்ம பார்த்தோம்னு சொன்னா, முதலாவது நான் சொன்ன மாதிரி என்ன செய்யுங்கன்னு சொன்னா, உங்களோட அந்த சூழலை மாத்தி கொள்ளுங்க. நீங்க வந்துட்டு படிக்க இருக்கணும்னு ஃபர்ஸ்ட்டுக்கே எல்லா நோட்ஸையும் போட்டு எடுத்து வச்சு படிச்சு இது செய்யாம ஏதாவது எலபரேஷன் பண்ற மாதிரி, இல்லாட்டி ஏதாவது உங்களுக்கு பிடிச்ச மெத்தட்ல, இப்ப எனக்கு வந்துட்டு டீச்சிங் பிடிக்குங்கிறதுனால நான் அந்த மெத்தடை வந்துட்டு கையாண்டேன். ஆனா டீச்சிங் பிடிக்காத ஒரு ஆள் வந்துட்டு அதை கையாண்டீங்கன்னா ஃபெயிலியர் ஆகுவீங்க. ஸோ எல்லாருக்குமே அது சக்சஸ் ஆகாது. பட் உங்களுக்கு சக்சஸ் ஆகுதான்னு ட்ரை பண்ணி பாருங்க, ட்ரையல் அண்ட் எரர் மெத்தட்ல. அடுத்தது ஸ்பிரிச்சுவலா உங்களை வந்துட்டு நீங்க என்ன செய்யுங்கன்னு சொன்னா முன்னேற்றி கொள்ளுங்க. சரியா? அடுத்தது வந்துட்டு சிஸ்டம் ஒன்று பில்ட் பண்ணுங்க. ஒரு கோல் ஒன்று, நீங்க A-level போறதுங்கிற ஒரு கோல் ஆகிக்கலாம். சரியா? மெடிக்கல் ஃபேக்கல்டி போறது ஒரு கோல் ஆகிக்கலாம். ஆனா உங்களுக்கு வந்து ஒரு சிஸ்டமா பில்ட் பண்ணுங்க. காலையில எழும்புங்க, இந்த சாப்பாடு தான் சாப்பிடுற, இத்தனை மணியோட சாப்பிடுற, அதே மாதிரி இது இந்த டைம் ஷெடியூலுக்குள்ள இந்த இது படிக்கிற, இந்த டைம் ஷெடியூலுக்குள்ள இந்த இது படிக்கிற, அப்படி என்று சொல்லிட்டு ஒரு டைம் ஷெடியூலை வந்துட்டு பிக்ஸ் பண்ணுங்க. அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம் பிள்ளைகள் என்னன்னா, எடுத்த உடனே வந்துட்டு நீங்க என்ன செய்யாதீங்கன்னா 15 மணித்தியாலம், 18 மணித்தியாலம், 16 மணித்தியாலம் அப்படி எல்லாம் படிக்காதீங்க பிள்ளைகள். சரியா? தூக்கத்தை நான் தியாகம் செய்து படித்தால் தான் நான் வந்துட்டு வெற்றியின் விளிம்புக்கு போகலாம் அப்படி எல்லாம் செல்லுவான பிள்ளைகள். அதெல்லாம் வந்துட்டு உண்மையாவே நம்பாதீங்க. சரிதானே?
சரியா? மிக முக்கியம் வந்துட்டு தூக்கம். ஏலவெல்ல பொறுத்த மட்டும் நம்ம மைண்ட் ரிலாக்ஸ்ட் ஆகிற ஒரே ஒரு இடம் வந்துட்டு தூக்கம். ஒரு 6 மணி நேரம் தூங்கியலுமா, 8 மணி நேரம் தூங்கியலுமா, தூங்குங்க. 8 மணி நேரம் தூங்கியலுமாண்டாலும் தாராளமா நல்லபடியா தூங்குங்க. உங்க மைண்டுக்கு நல்ல ரிலாக்ஸ் கொடுங்க. சோ நான் வந்துட்டு விட்ட மிஸ்டேக் என்னதான் பிள்ளைகள், நான் வந்துட்டு விட்ட மிஸ்டேக் என்னன்னா, எனக்கும் இதே மாதிரி தான் ஒரு சஜஷன் ஒன்று கிடைச்சிச்சு. நீங்க எந்த அளவு படிக்கிறீங்களோ அந்த அளவு தான் உங்களுக்கு ரிசல்ட்ஸ் வரும். அப்ப நீங்க வந்து 18 மணித்தியாலம் படிச்சீங்கன்னா உங்களுக்கு நல்ல ரிசல்ட்ஸ் வரும். 11 மணித்தியாலம் படிச்சீங்கன்னா அவனுக்கு குறைய ரிசல்ட்ஸ் வரும் அப்படின்னு சொல்லி ஒரு இது தோட்டம் தான் இருந்துச்சு. அப்படி ஒரு அட்வைஸ் ஒன்று தான் கிடைச்சிச்சு. ஆனா நான் என்ன சொல்றேன்னு நினைச்சேன் பிள்ளைகள், நீங்க கஷ்டப்பட்டு படிக்கணும். ஆனா அதுக்காக வேண்டி தூக்கத்தை தியாகம் செஞ்சு ஃபுல்லா இருந்து படிக்கணுமான்னு கேட்டா இல்ல. ஏன்னா அது வந்துட்டு நமக்கு வேறு விதமான நோயை கொண்டு விட்டுரும். ஸோ எனக்கும் ஃபைனல் டைம்ல வந்துட்டு ஒரு எக்ஸாம் டிப்ரெஷன் மாதிரி வந்து எனக்கு படிக்கிறதே வெறுத்து போய் 2-3 மாசம் அறவே படிக்காம இருந்து கடைசி எக்ஸாமுக்கு 2-3 மாசம் படிக்கவே இல்லை. சொன்னா யாருமே நம்ப மாட்டா, படிக்கவே இல்லை. ஃபுல்லா வந்துட்டு வேர்ல்ட் கப் மேட்ச் போயிடுச்சு அந்த டைம்ல. கடையில போய் நிக்க போறேன் நான் வந்துட்டு எனக்கு படிக்கலாம் இதுக்கு பிறகு அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லா விட்ரோ பண்ணி போட்டு படிக்கவே இல்லை. எல்லா புக்ஸையுமே நான் கொடுத்துட்டேன். என்கிட்ட இருந்த ரோசா சார் விளக்க புத்தகம் அது இது எல்லாத்தையுமே எல்லாரும் கொடுத்து போட்டு நான் படிக்கவே இல்லை, சும்மா இருந்து போட்டு. நான் கடைசி டைம்ல எக்ஸாமுக்கு ஒரு 2 வீக்ஸுக்கு முதல் ஏற்கனவே நான் வந்துட்டு இந்த பிள்ளைகளுக்கு விளக்கம் கொடுத்துட்டு இருந்தது, கொஞ்சம் பிசிக்ஸ் படிச்சது அப்படி என்றைக்க போகல பிள்ளை. பாஸ் பேப்பர்லாம் எனக்கு அந்த அளவுக்கு செய்யவே கிடைக்கவும் இல்லை உண்மையாவே சொல்ல போனா. அது உண்மையாவே சொன்னா நான் வந்துட்டு பொய் சொல்றேன், இது வந்துட்டு இப்படி நடக்கவே இல்லை என்று சொல்றாங்க தான் நிறைய பேர் இருப்பீங்கிறத தவிர. பட் இதுதான் ஆக்சுவலான ஸ்டோரி. ஸோ நான் அங்க என்ன மிஸ்டேக் விட்டேன்னா பிள்ளைகள், முதலாவது விட்ட மிஸ்டேக் நான் வந்துட்டு 14 மணித்தியாலம் படிக்க போகிறேன் ஒரு நாளைக்கு அப்படின்னு சொல்லி டிசிஷன் எடுத்ததுதான். உங்களுக்கு 10 மணித்தியாலம் படிச்சா ஓகேயா, உங்களுக்கு அது சாட்டிஸ்ஃபைடா, ஓகே 10 மணித்தியாலம் படிங்க. ஒரு நாளைக்கு 8 மணித்தியாலம் படிச்சா உங்களுக்கு ஓகேயா, உங்களுக்கு விளங்கும் தானே, ப்ரோக்ரஸ் நடக்குதா, ஓகே அப்படி என்று சொன்னா ஓகே. அப்படி இல்லாம நீங்க என்ன செய்யாதீங்க, அடுத்த உடனே 14 மணித்தியாலம் 15 மணித்தியாலம் அப்படி எல்லாம் படிக்காதீங்க. ஒரு சின்னனா ஒரு 4 மணித்தியாலம் ஒரு நாளைக்கு ஸ்டார்ட் பண்ண போக்குல, அடுத்த ஒரு 5 மணித்தியாலம் 7 மணித்தியாலம், கடைசி ஒரு 1 மந்த்துக்கு நீங்க என்ன செய்யலாம்னு சொன்னா உங்களால ஏந்த அளவுக்கு வந்துட்டு ப்ரெஷர் கொடுத்து படிக்கலாம். ஏண்டா மூளை வந்துட்டு தொடர்ச்சியாக ஒரே அளவு ப்ரெஷர்ல வச்சுட்டு இருந்தோம்னா கடைசியில் அது வந்துட்டு என்ன செய்ய மாட்டா ஃபுல்லா பாதிக்கப்பட்டுரும். சரிதானே? ஸோ ஒரு 1 மந்த்துக்கு நீங்க அந்த ப்ரெஷரை கொடுக்கலாம். அதுக்கு அப்படி தொடர்ச்சியாக கொடுக்காதீங்க. கடைசி டைம்ல வேணும்னா நீங்க அப்படி இருந்து படிக்கலாம். ஆனா தொடர்ச்சியா அப்படி ஒரு வேலையை பார்க்காதீங்க. இது மிக முக்கியமான விஷயம். சரிதானே? ஸோ படிங்க. ஒரு 14 மணித்தியாலம் 15 மணித்தியாலம் அப்படியெல்லாம் போகாதீங்க. ஒரு 8 மணித்தியாலம் 9 மணித்தியாலம் ஒரு 2-3 மாசத்துக்கு அவ்வளவு படிச்சீங்கன்னாலே தாராளமாக உங்களால கவர் பண்ண ஏழு மாதிரி ஒழுங்கா ஒரு 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 இதோட படிச்சீங்கன்னு சொன்னா தாராளமா உங்களால ஏ லெவல்ல சக்சஸ் பண்ண ஏழுமா இருக்கும். சரிதானே பிள்ளை? ஸோ நான் விட்ட மிகப்பெரிய மிஸ்டேக்கை நீங்க விட்டுறாதீங்க. அது ஒரு மிக முக்கியமான விஷயம். அடுத்தது நான் உங்களுக்கு சொல்ல போனா பிள்ளைகள் வந்துட்டு என்னன்னா, இப்ப நார்மலா இப்படியான ஒரு அடி நமக்கு வருதுண்டா, நல்லா படிச்சுட்டு இருந்தோம் ஆனா திடீரென்று ஒரு லோவான ஒரு ரிசல்ட்ஸ் வருது. ஏன்னா நான் எதிர்பார்க்கல, எனக்கு 3A தான் வரும்னு நினைச்சிட்டு இருந்த ஒரு ஆள் வந்துட்டு சிஎஸ்எஃப் வரும் அப்படி வரும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. எனக்கு 2AB ஆவது வரும்னு நினைச்சிட்டு இருந்த ஒரு ஆள் திடீரென்று 2SF ரிசல்ட் சொல்லுவாருன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. அப்ப இங்க வந்துட்டு நமக்குள்ள என்ன பிரச்சனை இருக்குங்கிறத நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும். மேபி வந்துட்டு இது வந்துட்டு இறைவனுக்கு பொருத்தம் இல்லாத சில விஷயங்கள் நமக்குள்ள இருக்கலாம். சில வேளை நம்ம வேற ஏதாவது பிழையை ஒன்று செஞ்சுட்டு இருக்கலாம். அந்த பிழையை வந்துட்டு தண்டிக்கிற வகையில நமக்கு வர சோதனையாகவும் இது இருக்கலாம். இல்லாட்டி நமக்கு வந்துட்டு என்ன என்று சொன்னா ஏதாவது ஒரு நமக்கு வந்துட்டு ஒரு சின்ன பெருமை இருக்கலாம். இப்ப நான் வந்துட்டு எப்படியுமே ஷுவரா போயிடுவேன், எப்படியுமே நான் போயிடுவேன், என்ன நடந்தாலும் நான் என்ட பண்ணிடுவேன் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா பிள்ளைகள், இறைவன் வந்துட்டு உங்களை என்ன செய்வான்டா, இல்ல நான் ஒரு ஆள் இருக்கேன், நான் வந்துட்டு என்ன செய்வேன்டா, நான் தான் உனக்கு டிசைட் பண்ணி தாரது, நீ டிசைட் பண்ணி போறது இல்லை என்று தட்டி காட்டுறதுக்காக அவன் என்ன செய்வான், அவன் தட்டி விடுவான். சரிதானே? சோ அப்படியான சந்தர்ப்பங்களுக்கான பிள்ளைகள் உங்கள்கிட்ட இருக்கிற அந்த விஷயங்களை நீங்க நினைச்சு என்ன செய்யாதீங்கன்னு சொன்னா இது செஞ்சு கொள்ளாதீங்க. ஆனா உண்மையான விஷயம் என்ன பிள்ளைகள், நீங்க அதை நினைச்சு தௌபா செஞ்சு என்ன அதை செஞ்சு நமக்கு வெற்றியையும் தோல்வியையும் தாரது இறைவன் தான். முயற்சி மட்டும்தான் நாம அந்த விஷயத்தை நீங்க முற்று முழுவதான் நம்ம கொள்ளுங்க. என்ன பிள்ளைகள், நான் வந்துட்டு படிக்கணும்னு சொன்னா பிள்ளைகள் படிக்கிறது மட்டும் தான் இந்த வேலை. உண்மையாவே சொல்ல போனா எஃபர்ட் போடுறதுதான் இந்த வேலை. எஃபர்ட் போட்டு நான் படிச்சு எக்ஸாம் எழுதுறேன். சோ எக்ஸாம் எழுதிட்டேன்னு சொன்னா இந்த வேலை முடிஞ்சு. எடுபடுறதும் எடுபடாம விடுறதும் எந்த வேலை இல்லை. ஏனண்டா நான் படிச்சதை போய் அப்ளை பண்ண எனக்கு திருப்தியா இல்லையாங்கிறத நீ பாக்கணும். எனக்கு படிச்சதுக்கு திருப்தியா, ஓகே நான் உண்மையாவே படிச்சேன், ஓகே திருப்தியா எக்ஸாம் எழுதினேன், ஓகே எந்த ஃபால்ட் இல்ல. சோ நான் இப்ப எடுபடல யோசிக்க தேவையில்லை. ஏனண்டா நான் எனக்கு திருப்தி, எக்ஸாம் எழுதினது எனக்கு திருப்தி. சோ ஐனிக்கு நீங்க யோசிக்கவே தேவையில்லை. பட் படிக்கையும் இல்லை, ஆனா நல்ல ரிசல்ட்ஸ் வரல எனக்கு கவலைப்படுறதுல எந்தவித இதுவுமே இல்லை. சோ அது ஒரு மிக முக்கியமான விஷயம் நான் சொல்ல வந்த விஷயத்துல. அதே மாதிரி வந்துட்டு பிள்ளைகள்
ஷார்ட் டைம்ல வந்துட்டு நீங்க என்ன செய்யுங்கன்னா ரிகவர் ஆகுங்க. குரூப் ஸ்டடி செய்ய இல்லைன்னா குரூப் ஸ்டடி செகண்ட் ஷே பொறுத்த மட்டும் குரூப் ஸ்டடி வந்துட்டு நிறைய பேருக்கு சக்சஸ் அளிக்கும். அதே மாதிரி இன்னொரு விஷயம் ஒன்று இருக்கு, செகண்ட் ஷேல வந்துட்டு ஒரு ஒரு என்ன சொல்ற ஒரு அன்னோன் தியரி மாதிரி தான் எப்பயுமே செகண்ட் ஷே ரிசல்ட்ஸ் ஃபர்ஸ்ட் ஷே ரிசல்ட்ஸோட கூட தான் வரும். ஃபர்ஸ்ட் ஷே ரிசல்ட்ஸை விட செகண்ட் ஷே ரிசல்ட்ஸ் கூட தான் வரும். அது அநேகமான இடத்துல நீங்க வந்துட்டு பார்க்கலாம். சரியா? ஸோ மோஸ்ட்லி வந்துட்டு குரூப் ஸ்டடி செய்ய பாருங்க. குரூப் ஸ்டடி வந்துட்டு என்ன, குரூப் ஸ்டடிங்கிறது நமக்கு தெரியணும் பிள்ளை, நம்ம வந்துட்டு மெச்சூர்டான ஆட்கள், நமக்கு தெரியும் நம்ம என்ன நோக்கத்துக்காக வேண்டி போற மாட்டேன், நம்ம படிக்கணுங்கிற நோக்கத்துக்காக வேண்டி போற மாட்டா, படிக்கணும் அங்க இருந்துட்டு என்ன குரூப் ஸ்டடிங்கிற போக்குல சும்மா அங்க போய் வந்துட்டு காய்ச்சி அடிக்கிற விளையாடுற டைமை வேஸ்ட் பண்ணிட்டு வர இந்த வேலையெல்லாம் செய்யாதீங்க. ஸோ நம்ம படிக்கணுங்கிற அந்த வைபை கிரியேட் பண்ணணுங்கிறதுக்காக வேண்டி ஒரு 1 வீக் நீங்க அப்படி ஸ்பெண்ட் பண்ணதுல பிரச்சனை இல்லை. பட் மோஸ்ட்லி வந்துட்டு என்ன செய்யுங்கன்னு சொன்னா, அப்படியான குரூப் ஸ்டடி தான் போறீங்க என்றாலும் நீங்க உங்களை மெஷர் பண்ணி கொள்ளணும் பிள்ளை. நான் வந்துட்டு என்ன செய்ய போறேன், உங்களுக்கு ஒரு ஒரு எக்ஸ்ட்ரீமான சிஸ்டம் ஒன்று இருக்கணும். அந்த சிஸ்டமுக்கு ஒரு ஒரு கோல், இதான் கோல் சொல்லி நீங்க பிக்ஸ் பண்ணீங்கன்னா அந்த கோலை நோக்கி போறதுக்கு ஒரு எக்ஸ்ட்ரீமான சிஸ்டம் ஒன்று இருக்கணும். அந்த சிஸ்டத்தை ஃபாலோ பண்ணீங்கன்னா ஒட்டுவாவே நீங்க அந்த கோலை நோக்கி போவீங்க. சோ அப்படி இல்லாம நீங்க வந்துட்டு அப்ப மாறுற இப்ப மாறுற அடிக்கடி கொஞ்சம் இது செய்யற அவனோட போய் காய்ச்சி தேய்க்கிற அப்படியான விஷயங்களை திருப்பி செகண்ட் ஷேல செஞ்சீங்கன்னாலும் நீங்க திருப்பியும் எகைன் ஒரு ஃபெயிலியராக தன்மாறுவீங்க. சரியா? அது ரொம்ப முக்கியமான விஷயம். சரியா பிள்ளை? சோ அது மட்டும் இல்ல பிள்ளைகள், அடுத்தது உங்களோட சாப்பாடு விஷயங்கள் செகண்ட் ஷேயை பொறுத்த மட்டும் சாப்பிடாம இது செய்யாம நான் போனா இதற்கு தான் போவேன், நான் போகாம விட்டுட்டேன் இது செஞ்சிட்டேன். ஸோ செகண்ட் ஷேல ஹெல்த் எஃபெக்ட் வர்றது நிறைய பேருக்கு கூட. ஸோ நான் நிறைய பேரை பார்த்திருக்கேன் பிள்ளை, என்னோட படிச்சாக்கள் ஹெல்த்ல ஃபர்ஸ்ட் ஷேல நம்ம வந்துட்டு என்ன பெரிய ப்ரெஷர் இருக்காது, நம்மளோட கூட்டாளி மாதிரி எல்லாருமே இருப்பானல் வந்துட்டு நம்ம வந்துட்டு கணக்கு இல்லாம வந்துட்டு அவங்களோட சுத்துவோம் வாங்குவோம் இது செய்வோம் சாப்பிடுவோம், நம்ம கைக்கு பெருசா காட்டாது. சரி, ஆனா செகண்ட் ஷேங்க போகல தனிமைங்கிறது ஒரு பெரிய ஆபத்தா இருக்கும். சோ அந்த தனிமையில நீங்க வந்துட்டு ஹெல்த்தை வந்துட்டு பார்க்க மாட்டீங்கன்னு சொன்னா அதுவும் எனக்கு நடந்துக்கு பிரச்சனை. எனக்கு வந்துட்டு யூரின் இன்ஃபெக்ஷன் அப்படி இப்படின்னு கடைசி டைம்ல வந்து தண்ணி குடிக்காம ஆகி சோ அப்படியான பிரச்சனைகளும் வரும் பிள்ளைங்க. சோ அதையும் ஓவர் கம் பண்ணணும்னு சொன்னா நீங்க கட்டாயம் உங்களோட ஹெல்த்லையும் செகண்ட் ஷேயை பொறுத்த மட்டுக்கும் மிக முக்கியமாக நீங்க போக்கஸ் பண்ணணும். ஸோ எனக்கு வந்த பிரச்சனைகளை தான் நான் சொல்றேன். சரிதானே? இது நான் ரியலா ஃபேஸ் பண்ணது. ஹெல்த் இஷ்யூஸ் வந்துச்சு. சரி, அதே மாதிரி வந்துட்டு என்ன டிப்ரெஷன் ஆகினேன், திடீரென்று படிக்க இல்லாம 2 months வந்துட்டு இயலாம போயிடுச்சு. சரியா? அதே மாதிரி நான் வந்துட்டு நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணிக்கேன். நான் அதனாடித்தான் எனக்கு வந்துட்டு இந்த ஒரு ரிசல்ட்ஸ் வந்துச்சுன்னு நினைக்கிறேன். எனக்கு டிஸ்ட்ரிக்ட் ரேங்க் 3rd வந்துச்சு. ஆனா எனக்கு பிறகு வந்து நிறைய பேருக்கு என்ன விட ரிசல்ட்ஸ் கூட ஆனா எனக்கு பின்னுக்கு இருக்கிற ரேங்க், எனக்கு ரேங்க் பின்னுக்கு. அப்ப எனக்கு 3rd ரேங்க் வந்துச்சு, எனக்கு 4th ரேங்க் 5th ரேங்க் 6th ரேங்க் எல்லாம் பார்த்தா என்னோட நல்ல ரிசல்ட்ஸ். சரியா? அப்ப உண்மையாகவே பார்த்தா பிள்ளைகள் நமக்கு எது தீர்மானிக்கும் சொல்லி பார்த்தா நம்ம எந்த அளவு இன்னொருத்தனுக்கு உதவி செய்யறோமோ அதுவும் ஒரு ஃபேக்டரா இருக்கும். நம்ம கடவுள் நிச்சயமாக அதுக்குரிய ஒரு அவுட்புட்டை ஏற்படுத்தி தருவார். சரிதானே பிள்ளைகள்? யோசிக்க தேவையில்ல, ரீஸ்டார்ட். உண்மையாகவே சொல்ல போனா ரீஸ்டார்ட் பண்ணுங்க. ஸோ இன்றைக்கு நீங்க தொடங்குனீங்கன்னா கூட நாளைக்கு தொடங்குவோம், நாளை அன்றைக்கு தொடங்குவோம், இல்ல இன்னொரு 1 வீக்குக்கு பிறகு தொடங்குவோம் வண்டி இல்லை. ஒவ்வொரு நாளுமே 1% சரி நான் என்ன வந்துட்டு இன்க்ரீஸ் பண்றேன். இன்னைக்கு 5 MCQ செஞ்சேன்னா நாளைக்கு அட்லீஸ்ட் 6 MCQ செய்வேன் அப்படிங்கிற மாதிரி 1% உங்களை இன்க்ரீஸ் பண்ணுங்க. கட்டாயம் உங்களோட செகண்ட் ஷே வந்துட்டு ஒரு பெஸ்டா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இன்ஷா அல்லாஹ் கண்டிப்பா நீங்க இந்த வீடியோ பாத்தீங்கன்னு சொன்னா பிள்ளைகள் இதை நீங்க நல்லா ஞாபகம் கொள்ளுங்க. இந்த மெத்தட்ல நீங்க ஃபாலோ பண்ணி எதுவும் செஞ்சீங்கன்னா பிள்ளைகள் கண்டிப்பா நீங்க எண்ட் ஆஃப் த எக்ஸாமினர்ட்ட வந்து சொல்லுவீங்க, இல்ல சார் எனக்கு இந்த வீடியோ எந்த லைஃப்ல இப்படி ஒரு எஃபெக்ட் ஏற்படுத்துச்சு அப்படின்னு சொல்லி. ஸோ இது மாதிரியான விஷயங்களையும் நம்ம தொடர்ச்சியா பேசுவோம். ஸோ இணைஞ்சு சொல்லுங்க. ஜஸாக்கல்லாஹ் ஹைர்.